ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி தாங்க. வீட்டில் வந்து சண்டே வந்து என்ன செய்யலான்னு தப்பி தவறி கூட கேட்டுறக்கூடாது. கேட்டுட்டா அடுத்த செகண்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பிரியாணி. பிரியாணி மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்காமலே நம்ம எடுத்தால் தான் மட்டனு, ஃபிஷ்ஷு இது மாதிரிலாம் எடுத்து செய்ய முடியும். குழந்தைங்க இதுதான் வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம அதை தவிர வேறு எதுவும் செய்யவும் முடியாதுங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி தான். 1 கேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். செய்யும்போதே பார்த்திங்கன்னா அதனோட வாசம் வருது இல்லையா, அப்போவே வந்து ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் வீட்டில். ரெடியா 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 ரெடியான்னு ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செஞ்சு தம் போட்டு இறக்குறதுக்குள்ளே ஒரு 20 தடவையாவது கேட்டுருவாங்கங்க. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க இதை மாதிரி கேட்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையோ செம்மையாக வருது. சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பாட போட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்கன்னா, அதில இருக்கிற சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. இதில இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்காக மட்டும் தான் எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும், மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்பாங்க. ஆனா பிரியாணியில இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருவாங்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் கொழுந்தனார் வீடு நாங்களும் பக்கத்துல இருக்கோம். அவங்க வந்து சண்டே வந்து ஃபிஷ் எடுத்தாங்கன்னா, நம்ம வந்து வேறு ஏதாவது எடுத்தோம்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அவங்க வந்து ஃபிஷ் பொரிச்சாங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம இனிமேல் சாப்பிட வைக்க வேண்டியதாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.